கேரளாவையே உலுக்கிய சௌமிய பலாத்கார மரண வழக்குல பாத்தீங்கன்னா விருதாச்சலத்தை சேர்ந்த குற்றவாளி கண்ணூர் சிறையிலிருந்து தப்பி ஓட்டம் பிடிச்சிருக்காரு. அவரை தற்போது கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கேரளாவையே உலுக்கிய 23 வயது இளம்பெண் பாலியல் பலாத்கார மரண சம்பவத்தில் ஆயுள் தண்டனை கைதியான விருதாச்சலத்தை சேர்ந்த குற்றவாளி நள்ளிரவில் கண்ணூர் சிறையில் இருந்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் 2011 நடந்த சௌமியா என்ற இளம்பெண்ணின் பாலியல் பலாத்கார மரண வழக்கு. கேரள மாநிலம் பாலக்கோடு மாவட்டத்தில் சொரனூர் அருகே உள்ள மஞ்சக்காடு என்ற பகுதியை சேர்ந்தவர் 23 வயதாகும் சௌமியா. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அவர் கொச்சியில் தங்கி அங்குள்ள கடை ஒன்றுல வேலையும் பார்த்து வந்திருக்காங்க. ஏற்கனவே தந்தையை இழந்த நிலையில சௌமியாவின் வருமானத்தை கொண்டு அவரது தாயாரும் தம்பியும் வாழ்ந்து வந்திருக்காங்க. கொச்சியில தங்கி இருந்த சௌமியா விடுமுறை நாட்கள்ல சொந்த ஊருக்கு ரயிலில் வருவது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த நிலையில தன்னுடன் வேலை பார்த்து வந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்த சௌமியா அவரை திருமணம் செய்து கொள்ள பெற்றோரின் சம்மதத்தை பெற்றிருக்காங்க. நிச்சயதார்த்தம் பற்றி பேசி முடிவு செய்வதற்காக மாப்பிள்ளை வீட்டார் சௌமியாவின் வீட்டிற்கு வர இருந்த நிலையில அவர் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரயில் மூலம் எர்ணாகுளத்தில் இருந்து சொரனூர் செல்லும் ரயில்ல சொந்த ஊருக்கும் மகிழ்ச்சியாக புறப்பட்டிருந்திருக்காங்க. அன்று மாலை 5:30 மணிக்கு புறப்பட்ட ரயிலின் பெண்கள் பெட்டியில் அவர் ஏறிக்கொண்டிருக்காங்க. அந்த ரயிலானது திருச்சுரை கடந்து மூலக்கரா என்ற ரயில் நிலையத்தை அடைந்த போது அவர் இருந்த பெட்டியில அனைத்து பயணிகளும் இறங்கியிருக்காங்க. அவர் மட்டுமே தனியாக அந்த பெட்டியிலும் இருந்திருக்காங்க. இதனை நோட்டமிட்ட ஒரு நபர் பாத்தீங்கன்னா வல்லத்தோல் நகர் ரயில் நிலையத்திற்கு ரயில் புறப்பட்ட போது திடீரென அந்த பெண்கள் பெட்டிக்குள் நுழைந்து தனியாக இருந்த சௌமியாவை தாக்கி காயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றிருக்காரு. இந்த முயற்சியில பாத்தீங்கன்னா சௌமியா தன்னை தற்காத்து கொள்ள அங்கும் இங்கும் ஓடியதால ஆத்திரமடைந்த கோவிந்தசாமி சௌமியாவின் தலையை ரயில் பெட்டியின் சுவற்றில் பலமாக மோதியிருக்காரு. இதனால சௌமியா நிலை குறைந்து விழுந்த போது அவரை அந்த நபர் ஓடும் ரயிலில் இருந்து கீழேவும் தள்ளி விட்டிருக்காரு. பின் அவரும் கீழே குறித்தும் இருக்காரு. ரயிலில் இருந்து கீழே தள்ளி விட்டதுல சௌமியாவின் தலை, முகம் போன்ற இடங்கள்ல படுகாயம் ஏற்பட்டு ரத்தம் ஒளிந்திருக்கு. அவர் மயக்கமான நிலையில சுய நினைவின்றி கிடந்திருக்காங்க. அப்போது ஈவு இரக்கமின்றி அந்த நபர் பாத்தீங்கன்னா சௌமியாவின் ஆடைகளை கலைத்து நிர்வாணமாக்கி அவரை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு. இதற்கிடையே பாத்தீங்கன்னா ரயிலில் சௌமியாவின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து பெட்டியில் இருந்த பயணிகள் சிலர் சௌமியா ரயில் பெட்டியில் இருந்து கீழே விழுந்ததையும் கவனிச்சிருக்காங்க. இதனால அடுத்து 10 நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா ரயில் சொரனூர் ரயில் நிலையத்தில் அடைந்த போது அங்கிருந்த நிலைய மேலாளரிடம் இது குறித்து புகார் அளித்திருக்காங்க. இதனால ரயில்வே ஊழியர்கள் ரயில் பாதையில் சௌமியாவை தேடி வந்திருக்காங்க. அப்போது அங்கு நிர்வாண நிலையில உயிருக்கு போராடியபடி சௌமியா கிடப்பதையும் பார்த்திருக்காங்க. உடனடியாக அவரை மீட்ட ரயில்வே போலீசார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. தொடர்ந்து கவலைக்கிடமான சிகிச்சை பெற்று வந்த சௌமியா பிப்ரவரி 6ஆம் தேதி 2011 அன்று சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரும் இழந்திருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்ற சார்லி தாமஸ் என்கிற 30 வயது நபரை கேரளா போலீசார் கைது செய்திருக்காங்க. அவர் மீது ஏற்கனவே தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல 8 கொடூர குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்திருக்கு. மேலும் இவர் ஒரு மாற்றுத்திறனாளி ஆவார். அவருக்கு பாத்தீங்கன்னா இடது கை கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சார்லி தாமஸ் என்று அவரையும் அறியப்பட்டிருக்காங்க. சௌமியா பலாத்கார மரண வழக்கு திருச்சூர் விரைவு நீதிமன்றத்துல நடந்து வந்திருக்கு. இதில் கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கேரளா உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதியும் செய்திருக்கு. எனினும் உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கில் கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் கொலை செய்ததற்கான ஆதாரம் இல்லை என்பதால அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு. விருதாச்சலத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் அதிக பாதுகாப்பு நிறைந்த கண்ணூர் மத்திய சிறையின் 10வது பிளாக்கில் அடைக்கப்பட்டிருந்திருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1000த்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் குற்றவாளி கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் சிறை கம்பிகளை உடைத்து அங்கிருந்து தப்பியதாகவும் தெரிய வந்திருக்கு. சிறையில் உள்ள அறைகளை வழக்கமாக சோதிக்கும் பணி அதிகாலை 5 மணி அளவில் நடந்த போது கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக காலை 7 மணி அளவில் கேரள போலீசார் சிறை நிர்வாகத்தினர் புகாரும் அளிச்சிருக்காங்க. கேரளாவையே உலுக்கிய சௌமியா பலாத்கார மரண வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியான கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் கண்ணூர் சிறையிலிருந்து தப்பியது கேரள மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனை அடுத்து கேரள மாநிலம் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு தப்பி ஓடிய கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸை தேடும் பணியில கேரள காவல்துறையினர் சிறப்பு பிரிவான K9 ஸ்குவாடும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க.
அதிக உயரம் கொண்ட மின்சார தடுப்பு கம்பிகள் உள்ள கண்ணூர் சிறைச்சாலையின் சுற்றுச்சுவரை மீறி கோவிந்தசாமி தப்பி எப்படி என சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனிடையே தப்பி ஓடிய கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் கண்ணூர் நகர சாலையில் நடந்து செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களிலும் வெளியாகி இருக்கு. இதனிடையே கண்ணூர் நகர எல்லைக்கு உட்பட்ட தலாக் என்ற இடத்துல உள்ள கட்டிடம் ஒன்றுல கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் பதுங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து மீண்டும் கண்ணூர் சிறைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. கோவிந்தசாமி என்கிற சார்லி தாமஸ் சிறையில் இருந்து தப்பியது எப்படி, அவர்களுக்கு ஏற உதவினார்களா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கேரளா மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.